மலேசியர்களுக்கு ரான் 95 பெட்ரோல் விலை நிலைநிறுத்தம். வெளிநாட்டினருக்கு வழங்கப்படும் உதவித்தொகை மீட்டுக் கொள்ளப்படும். ஆசியான் மகளிர் மேம்பாட்டு மையம் தோற்றுவிப்பு. குறு சிறு நடுத்தர தொழில் முனைவோரின் ஆற்றலை வலுப்படுத்தும். வணக்கம். சலாம் மலேசியா மடானி. RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் கண்மணி பத்துமலை. நாட்டு மக்களுக்கு ரான் 95 பெட்ரோல் விலை உயர்த்தப்படாது. அதேவேளை எரிபொருளுக்கு இலக்கிடப்பட்ட உதவித்தொகை வழங்கப்படுவது மிகவும் அவசியமாகிறது. நாட்டின் வளம் கடத்தல் என்ற பெயரில் மாயமாகாமல் இருப்பதற்கும் முறைகேடுகளை தவிர்க்கவும் அது அவசியம். உதவித்தொகை செயலாக்கத்தில் காணப்படும் பலவீனங்களை அரசு நுண்ணோக்கி களையும் என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதியளித்தார். மற்ற நாடுகளில் இல்லா அளவுக்கு மலேசியாவில் மிக அதிகமான இலக்கிடப்பட்ட உதவித்தொகை வழங்கப்படுகிறது. மக்களின் சுமையை குறைக்கும் வகையிலும் நாட்டின் வளங்களில் ஏற்படும் முறைகேடுகளை தவிர்க்கவும் அது வழங்கப்படுகிறது. மின் கட்டண உயர்வால் மலேசியர்கள் பாதிப்புறவில்லை. ஏனெனில் 85 விழுக்காட்டு மலேசியர்களுக்கு தொடர்ந்து இலக்கிடப்பட்ட உதவித்தொகை வழங்கப்படுகிறது என பிரதமர் விளக்கினார். ஆனால் எரிபொருள் அப்படியன்று. அதற்கு வழங்கப்படும் உதவித்தொகை ஆழமாக நுண்ணோக்கப்பட வேண்டும். வெளிநாட்டினர் அதை அனுபவிக்கும் வகையில் அது இருக்கக்கூடாது. அரசாங்கத்தின் நடவடிக்கையால் சில சிறு தோட்டக்காரர்களும் நிலக்குடியேற்றக்காரர்களும் ஆங்காங்கே சிக்கலை எதிர்நோக்குகின்றனர். பாடு தரவுத்தளம் வாயிலாக அவர்களின் இழப்புகள் ஈடுகட்டப்படும் என டத்துஸ்ரீ அன்வார் உறுதியளித்தார். ஜொகூர் பாருவில் 18ஆம் அடிலான் தேசிய மாநாட்டின் நிறைவில் அவர் உரையாற்றினார். இந்நிலையில் வருமான வரி வாரியத்தின் மின்சிட்டை முறைமை செயலாக்கம் தொடர்பில் ஆய்வு மேற்கொள்ள அரசு ஆயத்தமாக உள்ளது. இன்வாய்ஸ் செயலாக்கத்தால் சிறு நிறுவனங்கள் பாதிக்கப்படாமல் இருப்பது உறுதி செய்யப்படும் என டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடைமுறைக்கு வந்த அந்த வரி செலுத்தும் முறைமை மேம்படுத்தப்படும் என்றார் அவர். நிதி நிர்வாகத்தில் கசிவுகளும் இழப்புகளும் நிகழாமல் இருப்பதை இன்வாய்ஸ் முறைமை உறுதி செய்யும். 10 கோடி ரிங்கிட்டுக்கு அதிகமாக வருமானம் ஈட்டும் நிறுவனங்கள் தன்னார்வ அடிப்படையில் இன்வாய்ஸ் வாயிலாக பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. PKR தேர்தல் நேற்று நடைபெற்று அதன் முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இந்நிலையில் காலியாக கூடும் அமைச்சர் பதவிக்காக எத்தரப்பையும் அம்னோ இறைஞ்சாது என துணை பிரதமரும் அதன் தலைவருமான டத்துஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜாஹிர் ஹமீடி திட்டவட்டமாக கூறினார். அமைச்சரவையில் வெற்றிடம் இருந்து அதனை தமது கட்சிக்கு வழங்குவது PKRின் அதிகார வரம்புக்கு உட்பட்டது. அதில் அம்னோ தலையிடாது. கோரிக்கைக்கான கட்டுப்பாட்டை கட்சி அறிந்து செயல்படுவதாக துணை பிரதமர் தெளிவுபடுத்தினார். அமைச்சர் பதவிக்காக இறைஞ்சும் அளவுக்கு அம்னோ பதவி பேராசை கொண்டிருக்கவில்லை என்றார் அவர். அம்னோவை சார்ந்த 7 அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளனர். PKR துணைத் தலைவர் பதவியை தக்க வைக்க தவறினால் தமது அமைச்சர் பதவியை துறக்கப் போவதாக கடந்த 10ஆம் தேதி டத்தோஸ்ரீ ரஃபீசி ரம்லி அறிவித்தது தொடர்பில் அவர் கருத்துரைத்தார். சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் நடைபெற்ற 78ஆம் உலக சுகாதார மாநாடு இம்மாதம் 18 தொடங்கி 22ஆம் நாள் வரை நடைபெற்ற அந்த மாநாட்டில் நுரையீரல் சுகாதாரம் மீது மலேசியா முன்வைத்த பரிந்துரையை உலக சுகாதார நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டது. நாட்டின் சுகாதாரத்துறைக்கு கிட்டிய வரலாற்று பூர்வ அங்கீகாரமாகவும் உலகளாவிய சுகாதார தலைமைத்துவத்தில் நாட்டிற்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாகவும் அது விளங்குவதாக சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் பெருமிதம் தெரிவித்தார். WHO, அரிய நோய்களுக்கான அனைத்துலக அமைப்பு, அனைத்துலக புற்றுநோய் கட்டுப்பாட்டு ஒன்றியம் உள்ளிட்ட பன்னாட்டு சுகாதார நிறுவனங்களுடன் மலேசிய சுகாதார குழு வியூக சந்திப்புகளை மேற்கொண்டது. சுகாதாரத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் பொருட்டு வங்காள
வங்காளதேசம், எகிப்து, பாலஸ்தீனம், நார்வே முதலிய நாடுகளுடன் இருவழி ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் பொருட்டு நாட்டின் பேராளர் குழுவிற்கு தலைமை வகித்த அமைச்சர் சந்திப்பு நடத்தினார். தடுப்பூசி கொள்முதலில் நியாயமான போக்கை கையாள்வது, பெருந்தொற்றை எதிர்கொள்வதற்கான ஆயத்த நிலை, வட்டார நிலையில் ஒருங்கிணைக்கப்பட்ட சுகாதார முறைமையை உருவாக்குவது முதலிய தனது நிலைப்பாடுகளை மாநாட்டின் போது மலேசியா முன்வைத்தது. இளைஞர்களே, வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சின் கீழ் வேளாண் டிவெட் கல்வி வழங்கப்படுகிறது. நீங்கள் அதில் இணைந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வேளாண் டிவெட் கல்வியில் இணைய நீங்கள் எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. நடப்பு தொழில்துறை தேவையை நிறைவு செய்யும் வகையில் நவீன விவசாய துறையை முன்னிறுத்திய அந்த டிவெட் கல்வி முற்றிலும் இலவசம். செலவுப்படி தொகையாக மாதம் 200 ரிங்கிட்டும், கல்வியை முடித்த பின் சான்றிதழும் தங்கும் இட வசதியும் வழங்கப்படும். நாட்டின் உணவு உத்தரவாதத்திற்கு இளைஞர்களை தூணாக உருமாற்றும் வல்லமை பெற்ற வேளாண் டிவெட் கல்வி சிறந்த வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கி தரும் என KPKM-இன் பயிற்சி ஆற்றல் மேம்பாட்டு பிரிவு இயக்குனர் ஹிசாத்துல் ஹலீசா ஹஷீம் நம்பிக்கை தெரிவித்தார். கடாவில் உள்ள மலேசிய வேளாண் கல்லூரி, கிளாந்தான் தோட்ட தானியங்கி இயந்திரமயமாக்கல் பயிற்சி கழகம், ஜொகூர் மலேசிய கால்நடை மருத்துவக் கழகம் ஆகியவற்றில் அந்த டிவெட் பயிற்சி வழங்கப்படுகிறது. தலைநகரில் முதல் ஆசியான் மகளிர் பொருளாதார மேம்பாட்டு மையத்தை மலேசியா தோற்றுவிக்க உள்ளது. நாட்டின் பொருளாதார துறையில் பெண்களின் பங்களிப்பை வலுப்படுத்த அது வகை செய்யும் என முதலீட்டு, வர்த்தக, தொழில் அமைச்சர் தங்கு டத்து ஸ்ரீ ஜஃப்ருல் தங்கு அப்துல் அசீஸ் கோடி காட்டினார். மகளிர், இளம், குறு, சிறு, நடுத்தர தொழில் முனைவோர் உட்பட இவ்வட்டாரத்தில் உள்ள எல்லா தரப்பினரும் பொருளாதார ரீதியில் அணுகலை பெறும் வாய்ப்புகளையும் ஆற்றலையும் ஆசியான் மகளிர் பொருளாதார மேம்பாட்டு மையம் உறுதி செய்யும். 2025 ஆசியான் தலைமைத்துவத்தின் கருப்பொருளுக்கு ஏற்ப அந்த முனைப்பு விளங்குகிறது. 2025 ஆசியான் மகளிர் பொருளாதார உச்சநிலை கூட்டத்தை அதிகாரப்படியாக தொடக்கி வைத்து தங்கு டத்து ஸ்ரீ ஜஃப்ருல் தங்கு அப்துல் அசீஸ் உரையாற்றினார். நீடித்த முழுமையான வட்டார பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் நடத்தப்பட்ட அக்கூட்டத்தில் கொள்கையை இயற்றுபவர்கள், தொழில் முனைவோர், மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆற்றல் படைத்தவர்கள், முன்னேற்றத்தை உந்தச் செய்பவர்கள் என ஏறத்தாழ 700 மகளிர் தலைவர்கள் அதில் கலந்து கொண்டனர். இரண்டாவது நாளாக தொடர்கிறது SOM ஆசியான் மூத்த அதிகாரிகள் கூட்டம். KLCC-யில் 26, 27 தேதிகளில் நடைபெறவிருக்கும் 46ஆம் ஆசியான் உச்சநிலை கூட்டத்தின் முக்கிய அங்கமாக அந்த கூட்டம் விளங்குகிறது. கோலாலம்பூர் மாநாட்டு மையத்தில் இன்று காலை மணி 8:30க்கு கூட்டம் தொடங்கியது. அதில் ஆசியானின் மூத்த அதிகாரிகளும், திமோர் லெஸ்தேவுக்கான SOM-இன் நிகராளிகளும், ஆசியான் செயலவை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். ஆசியான் மாநாட்டின் போது கூட்டமைப்பு நாடுகளின் தலைவர்கள் கலந்துரையாடலை நடத்தவிருப்பதற்கு முன்பதாக அது குறித்த தகவல்களும், வட்டார விவகாரங்களை கையாள அந்தந்த நாடுகள் கொண்டிருக்கும் கருத்துகளையும் திரட்டி ஒருங்கிணைக்கும் களமாக அக்கூட்டம் இடம்பெற்று வருகிறது. மேலும் மியான்மர் நெருக்கடியை கையாள்வதில் ஆசியான் கொண்டிருக்கும் கூட்டு நிலைப்பாடு குறித்து அதிகாரப்பூர்வமற்ற பேச்சுகள் இன்று மாலை நடத்தப்பட்டன. நடப்பு வட்டார விவகாரங்களை சமாளிப்பதில் தென்கிழக்காசிய நாடுகள் ஒருமித்த கருத்துக்களை எட்டலாம் என்பதை அந்த கூட்டம் கோடி காட்டியிருக்கிறது. வெளியுறவு அமைச்சர் டத்து ஸ்ரீ முகமது ஹசானின் இரவு விருந்தோம்பலுடன் இன்றைய கூட்டம் நிறைவு பெறும். இதனிடையே SOM கூட்டத்தின் போது கடந்த செவ்வாய்க்கிழமை அமரத்துவம் பெற்ற வியட்நாமின் முன்னாள் அதிபர் ட்ரான் டூக் லுவோங்கிற்கு மரியாதை அஞ்சலி செலுத்தப்பட்டது. வரும் திங்கட்கிழமை அரங்கேறவிருக்கும் 46ஆம் ஆசியான் உச்சநிலை கூட்டத்தின் அதிகாரப்பூர்வ தொடக்க விழாவை முன்னிட்டு ஆசிய நாடுகளின் உயர் நிகராளிகள் வருகையை பெற தொடங்கியிருக்கிறது மலேசியா. அவர்களில் தாய்லாந்து, கம்போடியா, லாவோஸ் மற்றும் பஹ்ரைன் வெளியுறவு அமைச்சர்கள் ஆகியோர் அடங்குவர்.
தொடர்புடைய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களையும் பேராளர்களையும் மலேசிய வெளியுறவு அமைச்சின் பிரதிநிதிகள் KLIA கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் வரவேற்றனர். இம்முறை நடைபெறவிருக்கும் ஆசியான் உச்சநிலை கூட்டம் வட்டார புவிசார் அரசியல் பொருளாதார விவகாரங்கள் தொடர்பான பல்வேறு விவாதங்கள் இடம்பெறும் களமாக மட்டும் அமையாது. மாறாக ஆசியான், GCC, வளைகுடா ஒத்துழைப்பு மன்றம், சீனா ஆகியவை கூட்டாக இணைந்து மேற்கொள்ளும் உச்சநிலை கூட்டமாக வரலாறு படைக்க உள்ளது. இவ்வேளையில் லாவோஸ் பிரதமர் டிட் சொனிக்சே சிஃபாண்டோ நாளை மலேசியாவுக்கு அலுவல் பயணம் மேற்கொள்கிறார். 2022ஆம் ஆண்டு பிரதமராக பதவியேற்றதில் இருந்து அவர் கோலாலம்பூருக்கு மேற்கொள்ளும் முதல் அலுவல் பயணம் இதுவாகும். தமது துணைவி புவான் வண்டாரா சிஃபாண்டேன், அமைச்சர்கள் மற்றும் லாவோஸ் அரசாங்க மூத்த அதிகாரிகளுடன் நாட்டை வந்தடையவிருக்கும் அவரை புத்ராஜயா பிரடான புத்ரா வளாகத்தில் அதிகாரப்பூர்வ வரவேற்பு நிகழ்ச்சி நல்கி பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வரவேற்க உள்ளார். வர்த்தகம், தற்காப்பு, புதுப்பிக்கக்கூடிய எரியாற்றல், ஹலால் தொழில்துறை முதலிய பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு ஏற்படுத்துவது குறித்தும் ஆசியான் விவகாரங்கள் தொட்டும் இரு நாட்டு தலைவர்களும் கலந்துரையாட உள்ளனர். 17ஆம் அனைத்துலக கடல் வான் கண்காட்சி லீமா 25 இன்றுடன் நிறைவை நாடுகிறது. தற்காப்பு அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது காலித் நூர்டீன் அதனை இனிதே நிறைவு செய்து வைத்தார். நாட்டின் அந்த பெருமைமிகு கண்காட்சிக்கு ஏறக்குறைய 4,50,000 பேர் வருகை அளித்தனர். மசூரி அனைத்துலக கண்காட்சி மையத்திலும் ரிசார்ட் வேர்ல்ட் லங்காவி உல்லாச விடுதியிலும் மக்கள் கூட்டம் இன்னமும் அலைமோதுகிறது. தோற்றம் கண்டு நடைபெறும் எத்தனை ஆண்டுகளில் இவ்வாண்டு கண்காட்சியில் அதிகமானோர் பங்கேற்றதாக அமைச்சர் குறிப்பிட்டார். கடல் வான் கண்காட்சிகள் மட்டுமல்ல, லீமா 25 போது மேற்கொள்ளப்பட்ட பல்வகை ஒப்பந்தங்களும் உடன்படிக்கைகளும் அதற்கு அணி சேர்த்தன. 2000க்கும் மேற்பட்ட வணிக சந்திப்புகளும் நடைபெற்றன. அனைத்துலக பிணைப்பை வலுப்படுத்தும் தளமாக அமைந்ததுடன் உள்நாட்டு தற்காப்பு தளவாடங்களை உலக சந்தைக்கு அறிமுகப்படுத்தும் வாய்ப்பையும் அஃது ஏற்படுத்தி தந்தது. மசூரி அனைத்துலக கண்காட்சி மையத்தில் நடைபெற்ற லீமா 25 நிறைவு விழாவில் டத்துஸ்ரீ முகமது காலித் உரையாற்றினார். அந்த கண்காட்சியின் ஊடே அதில் பங்கேற்ற வீரர்களும் சிறப்பிக்கப்பட்டனர். சாகசங்கள் நிகழ்த்திய விமானிகளுக்கும் பணியாளர்களுக்கும் அரச மலேசிய வான்படை தளபதி ஜெனரல் தன்ஸ்ரீ முகமது அஸ்கார் கான் குரிமான் கான் பங்கேற்பு சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தார். வான் சாகச படையில் பங்கேற்றவரின் திறனுக்கும் நிபுணத்துவத்துக்கும் மதிப்பளிக்கும் வகையில் அஃது அமைந்தது. அங்கீகார உலோக வில்லைகளும் லீமா 25 பொறிக்கப்பட்ட நாணயமும் அவர்களுக்கு வழங்கப்பட்டன. 34 ஆண்டுகளாக தொடரும் லீமா அனைத்துலக கடல் வான்வெளி போக்குவரத்து கண்காட்சி பாரம்பரியம். பல கூறுகளை உள்ளடக்கிய அந்த கண்காட்சி இந்த வட்டாரத்தின் மிக முக்கியமான வியூகமாக திகழ்ந்து வருகிறது. ஒவ்வொரு முறை கண்காட்சியின் போதும் மக்கள் வருகை பெருகி வருவது அனைத்துலக அரங்கின் கவனத்தை அஃது ஈர்த்ததை புலப்படுத்துவதாக தற்காப்பு துணை அமைச்சர் அட்லி ஜஹாரி தெரிவித்தார். 1991 லீமா கண்காட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது. பல்வேறு நன்மைகளை கருத்தில் கொண்டு அதனை ஏற்பாடு செய்யும் இடத்தை விரிவுபடுத்தும் தேவை குறித்து அரசு ஆராய்வது வரவேற்கத்தக்கது. தற்காப்பு துறையின் அண்மைய தொழில்நுட்பத்தை கொணரும் வாய்ப்பை அஃது அதிகரிக்கும். அறிவியல் தொழில்நுட்ப துறைகளில் கைதேர்வது வருங்கால சவால்களை எதிர்கொள்ள துணை நிற்கும். தற்காப்பை பொறுத்தமட்டில் அவ்விரு துறைகளின் ஆகச்சிறந்த அடைவு நிலை அதன் மேம்பாட்டுக்கு வழிகோலும் என அட்லி ஜஹாரி கருத்துரைத்தார். முன்னேற்ற பாதையில் மலேசியாவை அதன் வழி பீடு நடை இட வைக்க முடியும் எனும் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் அவாவையும் அவர் இவ்வேளையில் சுட்டிக்காட்டினார். இதனூடே லீமா கண்காட்சிக்கு வெளிநாட்டவரும் வருகை புரிந்தனர். உள்நாட்டு சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு அது வித்திட்டதாக மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழக பொருளாதார மூத்த விரிவுரைஞர் முனைவர் முகமது கைரி இஸ்மாயில் கருத்துரைத்தார். உள்நாட்டு தொழில் முனைவோர் வருவாய் பெருக்கத்திற்கு 75 விழுக்காடு வரை அது பங்களித்தது. சுற்றுலா, முதலீடு, உள்நாட்டு தொழில்துறைகள் அதனால் வளர்ச்சி அடைந்துள்ளன. லங்காவியில் சுற்றுலாத்துறை வளர்ச்சிக்கு அது துணை நின்றதுடன் வேலை வாய்ப்பு
வாய்ப்பையும் அது அதிகரித்தது. லீமா 25இல் 426 வெளிநாட்டு நிறுவனங்களும் 434 உள்நாட்டு நிறுவனங்களும் பங்கேற்றன. லீமா 23இல் 299 அனைத்துலக நிறுவனங்களும் 249 உள்நாட்டு நிறுவனங்களும் பங்கேற்றன. முந்தைய ஆண்டுகளை ஒப்பிடுகையில் இவ்வாண்டு நடைபெற்ற அந்த கண்காட்சியில் அதிக நிறுவனங்கள் பங்கு வகித்ததை முனைவர் முகமது கைரி மேற்கோள் காட்டினார். இதனிடையே கடல்சார் கப்பல் பணியாளர்களிடையே உறவை வலுப்படுத்தும் பொருட்டு லங்காவி ரிசார்ட்ஸ் வேர்ல்டில் அரச மலேசிய கடற்படை உணவு மற்றும் கலாச்சார நிகழ்வை ஏற்பாடு செய்தது. அதில் ஏறக்குறைய 10 நாடுகள் பங்கேற்ற வேளை அனைவரும் சொந்த நாட்டின் பாரம்பரிய உணவுகளை படைத்து அந்நாட்டின் கலாச்சாரம் சார்ந்த படைப்புகளை நிகழ்த்தி காட்டியது நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக அமைந்தது. இந்த நிகழ்வு கடல்சார் அரசதந்திர உறவை பலப்படுத்தும் அதேவேளை வெளிப்படைத்தன்மை மற்றும் நெருக்கத்தின் அடையாளமாக திகழ்கிறது. சமூக வளர்ச்சித்துறையின் கீழ் சிறப்பு தூனாஸ் பாலர் பள்ளிக்கான முன்னோட்ட திட்டம் தொடங்க உள்ளது. மலாக்காவில் வரும் ஜூலை மாதம் அது செயல்படுத்தப்படும். ஆட்டிசம், மதி இருக்க சிறார் உட்பட சிறப்பு தேவை உடைய சிறாரை பராமரிக்கும் பொருட்டு பிரத்யேக தூனாஸ் பாலர் பள்ளி நிறுவப்பட உள்ளது. அடுத்த ஆண்டு தொடங்கி அதுபோன்ற பாலர் பள்ளி எல்லா மாநிலங்களிலும் அமைக்கப்படும் என கமாஸ் தலைமை இயக்குனர் டத்தோ முகமது ஹனாஃபியாமான் தெரிவித்தார். அண்மையில் கிட்டிய தரவுகளின் அடிப்படையில் புறநகர்களில் சிறப்பு தேவையுடைய சிறாரின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதை அவர் சுட்டினார். ஜோஹர் பாரு மற்றும் இஸ்கண்டார் புத்ரியின் சில பகுதிகளில் நீர் விநியோகம் இன்று முழுமையாக வழக்க நிலைக்கு திரும்பியது. ரென்ஹில் SAG நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி கைருல் எஃபெண்டி துசாம் அதனை உறுதிப்படுத்தினார். ஜோஹர் ஆற்று நீர் சுத்திகரிப்பு ஆலையின் குழாயில் கசிவு ஏற்பட்டதால் கடந்த செவ்வாய்க்கிழமை ஜோஹர் பாருவிலும் இஸ்கண்டார் புத்ரியிலும் நீர் விநியோக தடை ஏற்பட்டது. நுட்ப தளவாட ரீதியில் அது குறித்த விசாரணையை ரென்ஹில் SAG நிறுவனம் முடுக்கிவிட்டுள்ளதாக கைருல் எஃபெண்டி குறிப்பிட்டார். பினாங்கில் குழந்தையை பிரசவிக்கும் போது உயிர் இழக்கும் தாய்மார்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. கடந்த ஆண்டு அந்த நேர்வுகள் 9 5க்கு குறைந்ததாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டேனியல் குய் ஜீசன் தெரிவித்தார். அதன் வழி தாயும் சேயும் பாதுகாப்பாக இருக்கும் பிறப்பு விகிதம் 99.3 விழுக்காட்டை எட்டியுள்ளது. 2022இல் பிரசவத்தின் போது 7 தாய்மார்கள் உயிர் இழந்தனர். அவ்வெண்ணிக்கை 2023இல் 9ஆக அதிகரித்தது. எனினும் பினாங்கில் கடந்த ஆண்டு பிரசவத்தின் போது உயிர் இழந்த தாய்மார்களின் எண்ணிக்கையும் 5க்கு குறைந்தது. 8604 குழந்தைகள் பாதுகாப்பாக ஈன்றெடுக்கப்பட்டன. தாதியர் மற்றும் சுகாதார பணியாளர்களின் அர்ப்பணிப்பு இன்றி இந்த அடைவு நிலை சாத்தியம் இல்லை என டேனியல் கு பாராட்டினார். சிங்கப்பூரின் புதிய பிரதமராக லாரன்ஸ் வாங் அதிகாரப்படியாக பதவி உறுதிமொழி ஏற்றார். அந்த குடியரசின் நிர்வாக பதவியேற்பு சடங்கு அந்நாட்டு அதிபர் மாளிகையில் நேற்று நடைபெற்றது. அந்த அமைச்சரவையில் இந்தியர் 6 இடம்பெற்றுள்ளனர். கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் மக்கள் செயல் கட்சி பெரும்பான்மை வாக்குகளை அறுவடை செய்து ஆளும் கட்சியாக தகுதி பெற்றது. பிரதமர் பதவியை அலங்கரிக்கும் வாங் நிதி அமைச்சர் பொறுப்பையும் வகிக்கிறார். நாட்டிற்கு விசுவாசத்துடன் கடமையாற்றப் போவதாக அவர் பதவி உறுதிமொழி ஏற்றார். சிங்கை அதிபர் தர்மன் சண்முகரத்னமும் தலைமை நீதிபதி சுந்தரேஷ் மேனனும் அந்த பதவி ஏற்பு சடங்கில் வீற்றிருந்தனர். அதிபரிடம் இருந்து அவர் பதவி நியமன கடிதம் பெற்றார். மூத்த அமைச்சர் லீ சியன் லோங்குடன் துணை பிரதமரான கன் கிம் யோங்கும் வர்த்தக தொழில் முனைவு அமைச்சராக உறுதிமொழி ஏற்றனர். கடந்த புதன்கிழமை லாரன்ஸ் வாங் தமது அமைச்சரவையை அறிவித்தார். போர் நிறுத்தத்துக்கு உடன்படாவிடில் தடைகள் உள்ளிட்ட நடவடிக்கைகள் ரஷ்யாவுக்கு எதிராக கையாளப்படும். அந்த எச்சரிக்கையை G7 முதலாளித்துவ நாடுகளின் கூட்டமைப்பு விடுத்துள்ளது.
யுக்ரைனில் குருதி புனலை ரஷ்யா ஓட விடுகிறது. வன்முறையை ஏந்தும் அந்த நாட்டோடு அதன் வன்மத்துக்கு தோள் கொடுக்கும் தரப்புகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும். யுக்ரைனுக்கான ஆதரவை மறு உறுதிப்படுத்திய இத்தாலி, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான், இங்கிலாந்து, அமெரிக்கா ஆகிய பொருளாதாரத்தில் முன்னேறிய 7 நாடுகளின் அந்த கூட்டமைப்பு அவ்வாறு எச்சரித்தது. யுக்ரைனை மறு கட்டமைக்கவும் தனது தரப்பு முனைவதாக அது கூறியுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் போருக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் பேச்சுகள் இப்போது நடைபெற்று வருகின்றன. ஜெர்மன் ஹாம்பர்கின் முதன்மை ரயில் நிலையத்தில் இன்று காலை நிகழ்ந்த கத்திக்குத்து தாக்குதலில் குறைந்தது 12 பேர் காயங்களுக்கு இலக்காகினர். அவர்களில் 6 பலத்த காயம் அடைந்திருப்பதாக ஹாம்பர்க் நகர தீயணைப்புத்துறை தெரிவித்தது. தாக்குதலில் தொடர்புடைய நபர் சம்பவ இடத்தில் கைது செய்யப்பட்டதாக ஹாம்பர்க் போலீஸ் கூறியது. கத்தி ஏந்திய நபர் ரயில் நிலையத்தில் இருந்த சிலரை தாக்கியதாக போலீசாருக்கு தகவல் கிட்டியுள்ளது. காயங்களுக்கு இலக்கானவர்களுக்கு ரயில் பெட்டிக்குள் வைத்து அவசர சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஜெர்மனியில் அண்மைய காலமாக இதுபோன்ற தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன. பில்ஃபெல்ட் கேளிக்கை மையத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ந்த இதேபோன்ற கத்திக்குத்து தாக்குதலில் 4 காயங்களுக்கு இலக்காகினர். மெக்சிகோவில் வலுக்கிறது ஆசிரியர்களின் போராட்டம். ஆர்ப்பாட்டக்காரர்கள் மெக்சிகோ சிட்டி அனைத்துலக விமான நிலையத்தை முற்றுகையிட்டுள்ளனர். நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர ராணுவ படை களம் இறக்கப்பட்டுள்ளது. ஊதிய உயர்வு கோரி ஆசிரியர்கள் நடத்தும் அந்த போராட்டத்தால் சில முதன்மை சாலைகள் மூடப்பட்டுள்ளன. அதனால் மெக்சிகோ சிட்டி அனைத்துலக விமான நிலையத்திற்கு அருகில் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. விமான நிலையத்திற்கு செல்ல பயணிகள் சிக்கலை எதிர்நோக்கியுள்ளனர். பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய கடற்படையின் விமான நிலைய பாதுகாப்பு பிரிவினரும் கூட்டுறவு பாதுகாப்பு சேவையினரும் விமான நிலையத்திற்கு வந்திறங்கியுள்ளனர். கொலம்பியா உட்பட அண்டை நாடுகளுடனான எல்லை கதவுகளை மூடியது வெனிசுலா. நாளை நடைபெறவுள்ள பொது தேர்தலை முன்னிட்டு அந்த தென் அமெரிக்க குடியரசு அத்தகைய அதிரடி நடவடிக்கையை எடுத்துள்ளது. நேற்று நள்ளிரவு மணி 12:01 தொடங்கி வரும் திங்கட்கிழமை இரவு மணி 11:59 வரையில் வெனிசுவேலாவின் எல்லா அனைத்துலக எல்லைகளும் மூடப்பட்டிருக்கிறது. பொது தேர்தலின் போது வழக்கமாக மேற்கொள்ளப்படும் நிர்வாக நடைமுறைகளில் இதுவும் ஒன்றென அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்குகள் கணக்கீடு முடிவடைந்த பின்னர் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு வாக்கில் எல்லை நுழைவாயில்கள் மீண்டும் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காற்பந்து துறையில் தமிழ் பள்ளி மாணவர்களின் மேம்பாட்டிற்கு மீஃபாவின் பங்களிப்பு அளப்பெரியது. அந்த சங்கத்தின் கீழ் இயங்கும் கோலாலம்பூர் இந்திய காற்பந்து சங்கத்தின் ஏற்பாட்டில் கூட்டரசு பிரதேச தமிழ் பள்ளிகளுக்கு இடையிலான காற்பந்து போட்டி இன்று நடைபெற்றது. 12 வயதுக்கு உட்பட்டோருக்கான அந்த போட்டியில் தம்புசாமி பிள்ளை தமிழ் பள்ளியின் ஆண்கள் அணி வெற்றி கோப்பையை தட்டிச் சென்றது. சுங்கைபுலோ மெல்வுட் விளையாட்டு திடலில் நடைபெற்ற அந்த போட்டியை மஇகா துணைத் தலைவர் டத்துஸ்ரீ எம் சரவணன் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். தமிழ் பள்ளி மாணவர்களின் விளையாட்டு மேம்பாட்டிற்கு மலேசிய இந்தியர் காற்பந்து சங்கம் மீஃபாவின் பணி மிகவும் பாராட்டுக்குரியது என அவர் புகழாரம் சூட்டினார். மீஃபாவின் மூலமாக அவர்களுடைய விளையாட்டுத்துறைக்கு ஒரு புத்துணர்ச்சி அல்லது ஒரு புத்தாக்கம் ஏற்பட்டு இன்றைக்கு நாடு முழுவதும் இந்திய மாணவர்கள், குறிப்பாக தமிழ் பள்ளிக்கூடம் சேர்ந்த மாணவர்கள் காற்பந்தாட்ட துறையில் மிகச்சிறந்த வெற்றியையும் பதிவையும் செய்து வருகின்றார்கள். அதனால் ஒட்டுமொத்த இந்திய சமுதாயம் விளையாட்டுத் துறையில், குறிப்பாக கால்பந்தாட்ட துறையில் நம்முடைய இந்திய மாணவர்கள் மறுபிரவேசம் செய்வதற்கு மீஃபா ஆற்றியிருக்கின்ற பங்குக்கு அவர்களுக்கு என்றும் நன்றி கடன்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. கோலாலம்பூர் பிரதேசத்தைச் சேர்ந்த 25 அணிகள் அந்த போட்டியில் பங்கேற்றன. இன்று களமாடி வாகை சூடிய மாணவர்கள் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்க பட்டை தீட்டப்படுவர். குருபசா, தமிழ் ஸ்கூல் வாத்தியாருங்கள், கோச்சஸ் எல்லாம் சப்போர்ட் ஆதரவு கொடுத்தாங்க. அதனால பிறகு நம்ம இது எப்படி கேல் ஒரு ஃபுட்பால் டீம் அண்டர் 12 நேஷனல் டீமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம ஆரம்பிச்சிட்டோம். இப்போ சென்ட்ரலைஸ் பாய்ஸ்க்கு
அப்புறம் கேர்ள்ஸ் டீமுக்கும் நம்ம வந்து ஒரு டீம், நேஷனல் டீம் வந்து 2 பாய்ஸ் டீம், ஒரு ஃபீமேல் டீம் நம்ம உருவாக்கணும். இந்த டோர்னமெண்ட்லேருந்து இந்த செலெக்ஷன் போயிடுவோம். டேலண்ட் அண்ட் சர்ச்சும் வந்து எனக்கு செய்வோம் இன்றைக்கி. கூட்டரசு பிரதேச தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மன்றத்தின் ஒத்துழைப்பில் நடைபெற்ற அந்த போட்டியில் 16 ஆண்கள் அணிகளும் 9 பெண்கள் அணிகளும் கலந்து கொண்டன. இந்த வருடம் வந்து 2 குழுக்கள், ஆண்கள் ஒரு குழு, பெண்கள் ஒரு குழு. ஆண்கள் பார்க்க போனால் கடந்த 2 வருடங்களாக ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் வந்துட்டு இந்த பயிற்சி வந்து வழங்கப்படுது. இது முதன் முறையாக தலைமை ஆசிரியர் தலைமையிலும் அவர் தூண்டுகோலையும் பெண்கள் அந்த குழுவை வந்துட்டு நாங்கள் உருவாக்கி இந்த போட்டியில் நாங்கள் பங்கெடுக்க வச்சிருக்கோம். பயிற்சியாளர் வச்சு தான் நாங்கள் வந்து பயிற்சி கொடுத்தோம். தினமும் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அன்று பயிற்சிகள் வழங்கப்படும். இப்போ போட்டின்னு வரும்பொழுது கூடுதலாக 2 நாட்கள் வந்து பயிற்சி நாங்கள் கொடுத்து தான் வரோம். ஸோ இந்த ஆண்டு வந்து எனக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் 2 குழுவை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஆண்கள் குழுவும் கூட்டிகிட்டு வந்திருக்கோம், பெண்கள் குழுவும் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஆண்கள் குழு தொடர்ச்சியாக பள்ளிக்கூடத்தில் எப்பொழுதுமே நடத்திக்கிட்டு இருக்கோம், பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பெண்கள் குழு வந்து மீஃபாக்கு வந்து அதாவது கிலீஃபா போட்டியில் வந்து சென்ற ஆண்டு தான் ஆரம்பித்தோம். எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடச்சிச்சு பெற்றோர்கள்ட்ட இருந்து. ஸோ அதனால் பெண் மாணவர்களையும் அந்த காற்பந்து துறை கொண்டு வரணுன்றதுக்காக ஒரு முயற்சி எடுத்தோம். என்னுடன் வந்து பள்ளியின் ஆசிரியர் திரு ராஜன் அவர்களும் எனக்கு உதவி புரிஞ்சார். பெற்றோர் ஆசிரியர் சங்கமும் நல்ல உதவி செஞ்சாங்க. பெண் மாணவர்கள் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா அவங்களுக்கு இது புது விளையாட்டு. ஏன்னா நம்ம மோஸ்ட்லி பாய்ஸை மட்டும்தான் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்கள ட்ரெயின் பண்ணுறது கஷ்டமான விஷயம். அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு அவங்கள டீமில் ஈடுபட வைக்கிறது, அப்படியே ட்ரெயின் பண்ணி நான் வந்துக்கிட்டு இருக்கேன். போன வருஷம் நேஷனல் லெவல் வரைக்கும் போனாங்க, இந்த வருஷம் ட்ரை பண்ணுவோம் நம்ம அதுக்கு போகிறதுக்கு. இது மாதிரியான போட்டிகளின் மூலம் மாணவ மாணவிகள் மத்தியில் விளையாட்டின் மீதுள்ள, குறிப்பாக காற்பந்து துறையில் ஆர்வத்தை மேலோங்கச் செய்ய முடியும். இராயிரத்து 25 மலேசிய மாஸ்டர்ஸ் பூப்பந்து இறுதிச் சுற்றுக்குள் அடியெடுத்து வைக்கின்றனர் தேசிய ஆடவர் இணை மன் வெய் சாங் தி கைவுன். நடப்பு வெற்றியாளர்களான ஜப்பானிய இணையை அவர்கள் அரையிறுதியில் தோற்கடித்தனர். புக்கிட் ஜலில் அசியாதா அரேனாவில் நடைபெற்ற அவ்வாட்டத்தில் பலம் பொருந்திய ஜப்பானிய இணையான தகுரோ ஹோக்கி யூகோ கோபயாஷியை மன் வெய் சாங் தி கைவுன் தேசிய இணை அபார ஆட்டத்தின் வாயிலாக 21-12, 21-14 என்ற நேரடி செட்களில் 31 நிமிடங்களில் வீழ்த்தி அசத்தினர். ஏற்கனவே அவர்களிடம் இருமுறை தோல்வியை தழுவியிருந்த தேசிய இணைக்கு இந்த வெற்றி அளவில்லா மகிழ்ச்சியை தந்தது. இறுதிச் சுற்றில் அவர்கள் சக நாட்டின் ஏர்வன்ஷியா சோவுயிக் இணை அல்லது டென்மார்க்கின் கிம் அஸ்ட்ரூப் ஆண்டர்ஸ் ஸ்கரோப் ரஸ்முசனுடன் பலப்பரீட்சை நடத்துவர். மேய்பெங் சேலஞ்சுக்கென காற்பந்தாட்டம் புக்கிட் ஜலில் தேசிய அரங்கில் வரும் 28ஆம் நாள் நடைபெறவிருக்கும் அந்த ஆட்டத்தை முன்னிட்டு ஆசியான் ஆல் ஸ்டார்ஸ் அணியில் மான்செஸ்டர் யுனைடெட்டை எதிர்த்து களமாட தேசிய காற்பந்து வீரர்கள் 5 தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். அடைவு நிலையையும் ஆற்றலையும் அடிப்படையாக கொண்டு அவர்கள் 5 தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக ஷெகினா PR மலேசிய விளையாட்டு பொது தொடர்பு நிறுவனம் தெரிவித்தது. பெராக் FCயின் கோல் காவலர் முகமது ஹசிக் நட்ஸ்லி, திரங்கானு FCயின் தற்காப்பு ஆட்டக்காரர் அசாம் அஸ்மி முராட், கேல் சிட்டி FCயின் டெக்லன் லம்பர்ட், பினாங்கு FCயின் முகமது அடிப் அப்துல் ரவுப், ஸ்ரீபஹாங் FCயின் செர்கியோ அகேரா ஆகிய 5 தேசிய வீரர்கள் ஆசியான் ஆல் ஸ்டார்ஸ் அணியில் இடம்பெற்றுள்ளனர். அனுபவமிக்க உள்நாட்டு வெளிநாட்டு ஆட்டக்காரர்களின் சங்கமம் தேசிய அணியின் அரணை பலப்படுத்தும் என நம்பப்படுகிறது. ஞானக்குரல். மூலம் ஒன்றாகி முடி ஒன்றாய் எவ்வுயிர்க்கும் காலமாய் நிற்கும் சிவம். உயிரை உருவாக்கும் ஆற்றலான வித்து அனைத்து உயிர்களுக்கும் மூலமாகும். வாழ்வின் அடிப்படையான அதன் உருவில் சிவம் எனும் செம்பொருள் உடலில் உள்ளது என ஆன்மநெறி புகட்டுகிறார் ஔவையார். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.